பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது ஸ்லோன் மீடியா ஃபோரத்தின் ஏற்பாட்டில் இடம்பெறுகின்ற இந்த கோவிட்-19 தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வில் நாங்கள் கலந்திருக்கின்றோம். இந்த நிகழ்விலே இங்கே மீனவர் சங்கத்துக்காக நாங்கள் சாய்ந்தமருது மாளிகைக்காடு மீனவர் சங்கத்தினுடைய அனுசரணையிலே இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்வதற்கு எங்களது ஸ்லோன் மீடியா ஃபோரம் இங்கே வந்திருக்கிறது. இந்த ஸ்லோன் மீடியா ஃபோரத்தினுடைய தலைவர் அவர்களோடு நேரடியாக நாங்கள் இணைந்து இந்த நிகழ்வினை நாங்கள் மேற்கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்லோன் மீடியா ஃபோரத்தின் ஏற்பாட்டிலும் நிந்தவூர் ஆராய்ச்சி வைத்தியசாலை ஆயுத ஆராய்ச்சி வைத்தியசாலையும் பணிப்பாளர் டாக்டர் நஃபர் அவர்களின் வழிகாட்டலில் சாய்ந்தமருது மாளிகைக்காடு மொத்த மீன் வியாபாரிகள் மற்றும் நலமுறை அமைப்பின் அங்கத்தவர்களுக்கு இன்று கோவிட்-19 தொடர்பான விழிப்புணர்வும் அத்தோடு அந்த தொற்றிலிருந்து மீனவர்களை பாதுகாக்கும் நோக்கோடு இம்யூனிட்டி பூஸ்ட் நோய் எதிர்ப்பு பானம் வழங்கும் நிகழ்வும் அத்தோடு அவர்களுக்கான முகக்கவசம் வழங்குகின்ற நிகழ்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வுக்கு எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற நிந்தவூர் ஆராய்ச்சி வைத்தியசாலை வைத்திய பணிப்பாளர் டாக்டர் நஃபர் அவர்களை நாங்கள் ஸ்லோன் மீடியா ஃபோரத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். அத்தோடு எங்கள் நிகழ்வை அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற இராஜாங்க அமைச்சர் பிமேவ திசாநாயக்காவின் கல்முனை தொகுதிக்கான அமைப்பாளர் எம்ஐஎம் நிப்ராஸ் அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம். அத்தோடு இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு முழுக்க ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற மாளிகைக்காடு மொத்த மீன் வியாபாரிகள் மற்றும் நலமுறை அமைப்பின் தலைவர் நௌசாத் மற்றும் செயலாளர் மற்றும் உறுப்பினர்களையும் நான் இவ்விடத்தில் வரவேற்கின்றேன். அத்தகைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற ஸ்லோன் மீடியா ஃபோரத்தின் செயலாளர் முஜாஹித் மற்றும் ஏனைய செயற்குழு உறுப்பினர் அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வு நாங்கள் உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே கோவிட்-19 இரண்டாவது அலையின் போது அநேகமாக பேலியக்கூட மீன் சந்தையிலிருந்து அதிகமான தொற்றாளர்கள் இன்று வரை அதிகரித்து கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த மீனவர் சமூகத்தை நாங்கள் கருத்தில் கொண்டு சாய்ந்தமருது மாளிகைக்காடு பிரதேச மொத்த மீன் வியாபாரிகளை நாங்கள் அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இன்று அவர்களுக்கான நோய் எதிர்ப்பு பானம் உள்ளிட்ட அவர்களின் பாதுகாப்பு சம்பந்தமான சகல உபகரணங்களை நாங்கள் இன்று வழங்க இருக்கின்றோம். இதுக்கு எங்களுக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்ற நிந்தவூர் ஆயுத வைத்தியசாலையின் வைத்திய பணிப்பாளர் டாக்டர் நஃபருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு வருகை தந்திருக்கின்ற மொத்த மீன் வியாபார சங்க வியாபாரிகள் மற்றும் மீனவர்கள் அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வில் அடுத்ததாக இந்த கோவிட்-19 சம்பந்தமாக ஒரு சிறு விளக்கத்தினை நிந்தவூர் ஆராய்ச்சி வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் நஃபர் அவர்கள் தற்போது வழங்குகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையிலே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த சிலோன் மீடியா ஃபோரத்தினுடைய தலைவர் மற்றும் அவனுடைய பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் அங்கத்தவர்கள் அனைவருக்கும் முதலில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிந்தவூர் ஆயுர்வேத ஆராய்ச்சி தொற்றாநோய் வைத்தியசாலை சார்பாக உண்மையிலே இந்த நிகழ்வுக்காக கௌரவ அமைச்சர் பிமேவ திசாநாயக்க அவர்களுடைய இணைப்பாளர் இங்கு வருகை தந்திருக்கின்றார். மாளிகைக்காடு சாய்ந்தமருது மீனவ சங்கத்தினுடைய கூட்டு தலைவர்கள் அமைப்புகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுடைய வைத்தியசாலை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் இந்த காலகட்டம் எங்களுக்கு தெரியும் மிகவும் மோசமான ஒரு காலகட்டம். நாங்கள் கோவிட் எனப்படுகின்ற அந்த நோய் தாக்கம் முதலாவது அலை, இரண்டாவது அலையை தாண்டி மூன்றாவது அலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே சுகாதார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, இலங்கை அரசாங்கம் போதிய அளவு நடவடிக்கைகளை எடுத்திருந்தாலும் ஒவ்வொரு தனிநபரும் இந்த நோயை பற்றிய தகவல்களை பெற்றுக்கொண்டு தானாக இந்த நோயிலிருந்து விடுபடும் வரைக்கும் இந்த நோயினுடைய தாக்கம் எங்களை விட்டு அகல முடியாது. அந்த அடிப்படையில் தான் ஆயுர்வேத திணைக்களம் கிராமிய ஆயுர்வேத சுகாதார இராஜாங்க அமைச்சர் கௌரவ சிசிர ஜெயக்கொடி அவர்களுடைய வழிகாட்டலின் கீழ் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரே ஒரு தொற்றாநோய் ஆயுர்வேத ஆராய்ச்சி வைத்தியசாலை நிந்தவூர் பிராந்தியத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வைத்தியசாலை அம்பாறை மாவட்டம் முழுவதும் இவ்வாறான பணிகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் தான் இன்று
சிலோன் மீடியா ஃபோரத்தின் அழைப்பின் ஏற்று இந்த பிராந்திய மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வையும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்குரிய சில செயல் திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கின்றோம். உண்மையிலே பொதுமக்களை விழிப்பூட்டும் நிகழ்வாகத்தான் நாங்கள் இதனை எதிர்பார்க்கின்றோம். எங்களை பொறுத்த மட்டிலே இந்த காலகட்டம் மிகவும் மோசமானது. காட்டு விலங்குகள், பறவைகள் போன்றவற்றுடன் தொடர்புகளை குறைத்துக் கொள்வது நல்லது. நாங்கள் வெளியிடங்களுக்கு போவதை குறைத்துக் கொள்வது நல்லது. சுகாதார வைத்திய அதிகாரி, பொது சுகாதார பரிசோதகர்கள் மூலம் நாங்கள் எங்களுடைய நோய் சம்பந்தமான தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்வது மிகவும் பொருத்தமான விடயம். இருந்தாலும் இந்த காலகட்டத்திலே எந்த நோய் வந்தாலும் எங்களுடைய உடல் நோயை எதிர்க்கக்கூடிய சக்தியை கொண்டிருக்க வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கு நாங்கள் தினமும் இயற்கையான உணவுகளை நாங்கள் சாப்பிடுவது எங்களுடைய கடமையாகும். அந்த அடிப்படையில் மீன்களை சாப்பிட முடியும். பொதுவாக முருங்கைக்காய், முருங்கை இலை, தேசிக்காய், இவ்வாறான தேசிப்பழம், தோடம்பழம், இவ்வாறான பொருட்களை நாங்கள் அதிகமாக இந்த காலகட்டங்களிலே சாப்பிடுவதன் மூலம் நாங்கள் இந்த நோய் தாக்கத்திலிருந்து விடுபட முடியும். இதற்கு புறம்பாக எங்களுடைய வைத்தியசாலை, நிந்தவூர் ஆயுர்வேத ஆராய்ச்சி தொற்றாநோய் வைத்தியசாலை இந்த நோய் மார்ச் மாதம் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் இந்த அமைச்சுக்கு, சுகாதார அமைச்சுக்கு நாங்கள் ஒரு ஆய்வு ஒன்றை சமர்ப்பித்திருந்தோம். அந்த ஆய்வு தற்போது தேசிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்டு நாடு முழுவதும் அரசாங்கத்தினுடைய அனுசரணை மூலம் சுபதாரணி எனப்படுகின்ற அந்த பெயரிலே, சுபதாரணி என்றால் நோயை குணமாக்கும் அல்லது நோயை எதிர்க்கின்ற ஒரு பானத்தை சுகாதார அமைச்சும் தேசிய ஆயுர்வேத சுதேச மருத்துவ அமைச்சும் இணைந்து இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களுடைய பணிப்புரைக்கு அமைய நாடு முழுவதும் இந்த திட்டத்தை கொண்டு வருகின்றோம். நாங்கள் விசேடமாக ஒரு மருந்தை நாங்கள் விநியோகிக்கின்றோம். இதில் அடங்கியிருக்கின்ற பொருட்கள் கொத்தமல்லி. எங்களுக்கு தெரியும், கொத்தமல்லி எனப்படுகின்ற போது அது ஆண்டாண்டு காலமாக காய்ச்சலுக்கு பாதிப்போம். கொத்தமல்லி அவிச்சு குடிப்போம். கொத்தமல்லி, இஞ்சி மிகவும் பொறுமதியான ஒரு மருந்து. அது மாத்திரமல்ல, கொத்தமல்லி, இஞ்சி, மஞ்சள், மரமஞ்சள் என்றாலும் சரி, மஞ்சள், சித்தரத்தை, துளசி, நிலவேம்பு, இந்த 6 பொருட்களையும் சேர்த்து நாங்கள் பவுடராக தயாரித்து சுபதாரணி என்ற பெயரிலே நாங்கள் மக்களுக்காக விநியோகித்துக் கொண்டு வருகின்றோம். உங்களுக்கு விரும்பினால் இதுக்கு எந்த விதமான பணமும் நாங்கள் அறவிடுவதில்லை. இது அரசாங்கத்தினுடைய ஒரு தேசிய நிகழ்ச்சி திட்டம். நிந்தவூர் ஆயுர்வேத ஆராய்ச்சி தொற்றாநோய் வைத்தியசாலை அட்டப்பாள பிரதேசத்தில் அமைந்திருக்கின்றது. நீங்கள் அங்கு வந்தீர்களானால் உங்களுக்கு தேவையான மருந்து பொதிகளை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு புறம்பாக நாங்கள் இங்கு ஒரு தொகுதி மருந்துகளை கொண்டு வந்திருக்கின்றோம். விசேடமாக இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் மீன்பிடி அதாவது கொழும்பில் உள்ள மீன் விற்கின்ற அந்த பொதுச்சந்தையிலே ஏற்பட்ட அந்த தொற்று ஒரு சமூக தொற்றாக மாறி இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற மீனவர்கள் தொழில் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மீனவர்களை தெரிவு செய்து நாங்கள் அவர்களுக்காக இந்த பக்கெட்டுகளை விநியோகிக்கின்றோம். ஆகவே வீட்டிலே நீங்கள் செய்து பருகக்கூடிய பானமாகத்தான் இந்த பொருட்களை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். இது பரம்பரையாக எங்கள் தெரியும். இந்த நோயை பற்றி ஆராய்கின்ற போது தமிழ், முஸ்லீம், சிங்கள சமூகத்தினர் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்த மட்டிலே இந்த நோயினுடைய தாக்கம் ஒரு சிறு வீதம் தமிழ் சமூகத்திற்கு மத்தியிலே குறைந்து காணப்படுகிறது. இதற்கு காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது, இது ஒரு பிலோசபிக்கலாக ஆராய்கின்ற போது, இது பரம்பரையாக அவர்களை வீட்டுகளை வேப்பங்கொத்து, துளசி, மஞ்சள் போன்ற பொருட்களை அவர்களுடைய மத கலாச்சார ரீதியாக பயன்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். ஆகவே நாங்களும் இவ்வாறான பொருட்களை எங்கள் வீட்டு தோட்டங்களிலே, வீடுகளிலே பயன்படுத்துகின்ற போது நாங்கள் இந்த நோயிலிருந்து நிச்சயமாக விடுபட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே கொத்தமல்லி, இஞ்சி, மஞ்சள், துளசி, சித்தரத்தை, நிலவேம்பு, இது ஒன்றுமே கிடைக்காதாக்கள் இஞ்சியும் கொத்தமல்லியும் மஞ்சளையும் 3ஐயும் சேர்த்து பவுடர் பண்ணி காலையிலேயும் பின்னரமும் நீங்கள் தேத்தணிக்குள்ளே அல்லது சுடுதண்ணிக்குள்ளே போட்டு குடிப்பீர்களானால் நீங்களும் இந்த நோய் தாக்கத்திலிருந்து விடுபட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்த இந்த சிலோன் மீடியா ஃபோரத்தினுடைய அனைத்து தலைவர் உட்பட அனைத்து உறுப்பினர்களுக்கும், இங்கு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள், ஏனைய இந்த பிராந்தியத்தினுடைய முக்கியஸ்தர்கள் மற்றும் மீனவ சமூகம் என்கின்ற போது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் மிகவும் பொறுமதியானவர்கள். நாட்டினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், அக்கரைப்பத்து சுகாதார வைத்திய அதிகாரி என்னுடைய மனைவி என்கிறதால் நேற்று முந்தநாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசிட்டிவ் வந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக பார்க்கின்ற போது பஸ் ஓட்டு டிரைவர்கள் நாங்கள் அதை பிரபலியப்படுத்த குறைத்து கொண்டு, ஏனென்றால் எங்களுடைய சமூகத்தை நாங்கள் அடையாளப்படுத்துவதை குறைத்து கொண்டு உண்மையிலே நாங்கள் இந்த காலகட்டத்திலே தேவையில்லாத பயணங்களை
பொது பயணங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொண்டு வெளியிடங்கள் செல்வதை தவிர்த்து கொண்டு நாங்கள் முடிஞ்ச அளவு வீட்டுகளில் இருந்து எங்களுடைய குடும்பங்களுக்கு இயற்கையான உணவுகளை சாப்பிடுவதற்கு வீட்டில் இருக்க பிள்ளைகளை தூண்டி முருங்கங்காய், முருங்கை மற்றும் தேசிக்காய், தோடம்பழம், ஆப்பிள் இவ்வாறான உணவுகள், மரக்கறி வகைகள் அதிகமாக சாப்பிடுவது, அதாவது எங்கள் தெரியும் மிருகங்களை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தொடர்புகளை குறைத்துக் கொள்வது, முடியுமான அளவு நாங்கள் எங்களால் முடியுமாக இருந்தால் அரிசி கஞ்சி போன்றவற்றை குடிக்கலாம். அது மாத்திரமல்ல, ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தால் நாங்கள் சூரிய ஒளியிலே நின்று ஒரு 5-10 நிமிஷம் நின்றதுக்கு பிறகு எங்கள் ஆடைகளை நாங்கள் வெயிலிலே உலர்த்தி விட்டுத்தான் நாங்கள் அந்த ஆடைகளை கழுவ வேண்டும். இவ்வாறான நடைமுறைகளை நாங்கள் பயன்படுத்துவதன் மூலம் குறைந்தது நாங்கள் இந்த நோய் தாக்கத்திலிருந்து விடுபட முடியும் என்ற அந்த நல்ல செய்தியுடன் நான் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த அந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த சிறுவிளையாட்டிய நிந்தோர் ஆராய்ச்சி வைத்தியசாலை டாக்டர் நக்பர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, அடுத்ததாக மாலியக்காடு மொத்த மீன் வியாபாரிகள் மற்றும் நலமுறை அமைப்பின் தலைவர் நௌசாட் அவர்களை சற்று உரையாற்றினார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சிலோன் மீடியா பாரத்தின் அனுசரணையில் நிந்தவூர் ஆயுர்வேத வைத்திய அதிகாரி டாக்டர் நக்பர் சார் அவர்களையும், அதேபோல் ஸ்லோன் மீடியா தலைவர் ரியாத் அவர்களும், அதேபோல் மீடியா உறுப்பினர் அனைவருக்கும் இப்படியான ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் என்று மீடியா நேற்று கேட்டுக்கொண்டேனுங்க. அதுக்கு உடனடியாக நாங்கள் எங்களுடைய நலன், எங்களுடைய வியாபாரிகள் அனைவரும் இது ஒரு கூடுகின்ற ஒரு இடம், அதுக்காக உடனடியாக நாங்கள் இதை செய்வதற்கு ஒரு அனுமதி கொடுத்திருந்தோம். அதை இன்றைக்கு கூட்டிக்கு வந்து எங்களுக்கு இப்படியான உதவிகளை செஞ்சமைக்கு எங்களுடைய ஆயுர்வேத டாக்டர் அவர்களுக்கும் மிக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, அதே போன்று ஸ்லோன் மீடியாவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, அதே போல் இந்த COVID-19 எவ்வளவு அளவுக்கு தடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு தடுப்பதற்கு எங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் கட்டாயம் கிடைக்கும் என்று எனது சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு ஒரு அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற இராஜாங்க அமைச்சர் பீம திசாநாயக் அவர்களின் கல்வி தொகுதிக்கான இணைப்பாளர் நண்பர் நிப்ராசரை சற்று உரையாற்றும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் எங்களது இந்த ஒரு ஆயுர்வேத வைத்தியசாலையின் வைத்தியர் எங்களது டாக்டர் நக்பர் அவர்களையும் விழித்தவனாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கும் சிலோன் மீடியா புரோத்தின் தலைவர் ரியாத் அவர்களும் அவர்களுடைய நிர்வாக உறுப்பினர்களையும் விழித்தவனாக, அடுத்ததாக இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு மாலியக்காடு மீன் முத்த வியாபார சங்க தலைவர்களும் அவருடைய அந்த அமைப்பினுடைய உறுப்பினர்களையும் விழித்தவராக இங்கே கலந்து கொண்டிருக்கும் அனைத்து மக்கள் எங்களது சகோதரர்களையும் விழித்தவனாக எனது உரையை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த காலத்தின் தேவையை கருதி ஒரு சிறந்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துவிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களது பிரதேசத்தில் தற்போது நிலை வருகின்ற இந்த அசாதாரண சூழ்நிலையில் இவ்வாறான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்பது மிகவும் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் எங்களது பிரதேச மக்கள் தத்தமது அரசாங்கம் இந்த வேலை திட்டத்தினூடாக அவர்களுடைய நிலைப்பாட்டையும் அவர்களுடைய நிர்வாக சம்பந்தமான வேலை திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனையும் தாண்டி இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையிலும் இந்த நோய்களிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டுமானால் தாங்கள் சுயமாக நம்மளை சுய மதிப்பீடு செய்து இவ்வாறான பிரச்சனைகளில் எவ்வாறு நாங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும், எங்களது இளம் சமுதாயத்தை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும், எங்களது பிரதேசத்தை எவ்வாறு இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு காலத்தின் தேவையை உணர்ந்து நாங்கள் நடக்க வேண்டியது மிகவும் இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களது இந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் இது தொடர்பான செய்திகளை அறிந்து எங்களது டாக்டர் கூறியது போன்று ஆயுர்வேத மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்கு நிந்தோரில் உள்ள அவர்களது வைத்தியசாலையில் எந்த நேரமும் அவங்க இலவசமாக மருந்துகளை வழங்குவதற்கு தயாராக உள்ளார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் டாக்டர் கூறினார்கள், ஒரு ஆய்வு அடிப்படையில் பார்க்கின்ற போது எங்களது சகோதர மக்கள் இதில் அவங்கள் சிறு பராயத்திலிருந்து அவர்களுடைய கலாச்சார ரீதியாக இந்த ஆயுர்வேதிக் உணவுகளையும் அது சம்பந்தமான அவங்க
துளசி, கொத்தமல்லி, மஞ்சள் இவ்வாறானவற்றை அவர்கள் அன்றாட உணவுகளில் பயன்படுத்துவதனால் அவர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து ஓரளவு விடுபட்டிருக்கின்றார்கள். அதை நாங்கள் எடுத்துக்காட்டாக கொண்டு எங்களது மக்கள் நாங்கள் இதிலிருந்து எவ்வாறு செயற்பட வேண்டும் என்ற ஒரு தெளிவை பெற்று இதில் நாங்கள் எங்களோட பிரதேசத்தையும் இந்த நாட்டையும் இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்தும் இந்த இவ்வாறான ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்க தாங்கள் சுயமாக சிந்தித்து எங்களையும் எங்களது இளம் தலைமுறையினரையும் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இதனை சரியான முறையில் நெறிப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த சிலோன் மீடியா ஃப்ரம் அமைப்பினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி. நிகழ்வு இறுதி கருத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்காக எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற நிந்தவூர் ஆராய்ச்சி வைத்தியசாலை வைத்திய பணிப்பாளர் டாக்டர் நக்ஃபர் அவர்களுக்கு நாங்கள் சிலோன் மீடியா அவர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அத்தோடு இந்த நிகழ்வுகளை ஒழுங்கு செய்வதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிற மாளிகைக்காடு மொத்த மீன் வியாபாரிகள் மற்றும் நலமுறைப்பின் தலைவர் நௌசாத் மற்றும் அதன் உறுப்பினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்த இராஜாங்க அமைச்சர் பீமதி திசாநாயக்காவின் இணைப்புச் செயலாளர் நண்பர் நிப்ராஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இதில் கலந்து கொண்ட சிலோன் மீடியா உறுப்பினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்பொழுது இந்த நிகழ்விலே நிந்தவூர் ஆயுர்வேத வைத்திய அதிகாரி டாக்டர் நஃபர் அவர்களினால் இப்பொழுது ஒரு தொகுதி இலவச ஆயுர்வேதிக் இந்த மருந்து பொதி வழங்குகின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெறுகிறது. சிலோன் மீடியா போரத்தினுடைய தலைவர் டாக்டர் ரியாதே மஜித் அவர்களுடைய கரங்களுக்கு இப்பொழுது செல்ல இருக்கிறது. அவருடைய தலைமையில் இப்பொழுது சாய்ந்தமருது மாளிகைக்காடு மீன் வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு இப்பொழுது முதலாவது பொதி வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சாய்ந்தமருது மாளிகைக்காடு மீனவர் சங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு இந்த நிகழ்வு மாளிகைக்காடு கடற்கரை வீதிக்கு அண்மையில் அமைந்திருக்கின்ற இடத்திலே இப்பொழுது இதை பற்றியெல்லாம் யோசிக்க தேவையில்லை. இதுக்குள்ள இருக்கிறது கொத்தமல்லி, இஞ்சி, மஞ்சள், துளசி, நிலவம். நாங்கள் கொண்டு போய் இதை பொருளில் போட்டு அடைச்சி போட்டு காலையில் டீ உள்ள கையை 2 விரலாலையும் எடுத்து 2 விரலாலையும் இந்த பவுடரை எடுத்து தேத்தணிக்குள்ளே போட்டு குடிக்கலாம். அல்லது ஹாட் வாட்டருக்குள்ளே சுடுதண்ணிக்குள்ளே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சு போட்டு குடிக்கலாம். இந்த பேக்கெட் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் விரும்பினா நிந்தவூர் ஆயுர்வேத ஆராய்ச்சி தொற்றாமை வைத்தியசாலை ஒரு அரசாங்க வைத்தியசாலை அட்டப்பளத்தில் இருக்கிறது. நீங்கள் வந்தால் அங்கே உங்களுக்கு தேவையான பேக்கெட்டுகளை நீங்கள் பதிவு செய்து எடுத்துக்கொள்ளலாம். அப்படி செய்ய இல்லாத பட்சத்தில் வீட்டில் நீங்கள் கொத்தமல்லி, இஞ்சி, மஞ்சள் போன்றவற்றை பவுடர் பண்ணி வீட்டிலே நாளாந்த நீங்கள் பாவித்து கொண்டு போகலாம். என்னென்றால் இந்த காலம் முடியும் வரை எங்களுக்கு தெரியும், இந்த அபாயமான காலம் முடியும் வரை நாங்கள் இதை தொடர்ச்சியான ஒரு பானமாக வீட்டில் அறிந்து கொள்வது. அது மாத்திரமல்ல, இந்த காலகட்டத்தில் உணவுகள் பாவிப்பதையும் நாங்கள் மிக கவனம் எடுத்துக்கொள்கிறோம். எந்த அளவுக்கு நாங்கள் சுகாதார நடைமுறையை பேணி இருந்தாலும் எங்களுடைய உடல் நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி குறைந்து காணப்படுமாக இருந்தால் நாங்கள் விரைவாக இந்த நோயில் தாக்கத்துக்கு உட்படுவோம். பொதுவாக நடந்திருக்கிற மரணங்களை பார்க்கின்ற போது 50 வயது, 49 வயது, 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அதிகமான இறப்புகளை சந்திக்கிறார்கள். 70, 80, 65, 50 வயது. காரணம் என்னென்றால் இவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி காணாது. அது மாத்திரமல்ல, இந்த நோய் உள்ளவர்கள் பொதுவாக எங்களுக்கு தெரியும் சீனி வியாதி, கொலஸ்ட்ரால், அதாவது நீண்ட நாட்களாக தொற்றா நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், சிறுநீரக நோய், புற்றுநோய், கொலஸ்ட்ரால், ஹார்ட் வருத்தம் போன்ற நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் அவதானமாக இருந்து அவர்கள் நாளாந்தம் பாவிக்கிற மருந்துகளை பாவிப்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். இந்த விடயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துதான் நோக்கம். ஏனென்றால் இது ஒரு சமூக ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். நாங்கள் எங்களை பொறுத்தமல்ல உங்களை ஒரு பயங்காட்டி அல்லது உங்களை கொண்டு ஒரு ஆபத்தான ஒரு நிலைமைக்கு கொண்டு வரதை விட உங்களை சாதாரணமாக செலவில்லாமல் நீங்கள் உங்கள் நாளாந்த நடவடிக்கைகளை உங்களை நடப்படுத்த நோக்கம். ஆமாம்,
இப்பொழுது டாக்டர் சொன்னது போன்று இந்த பானம் வழங்குவதற்கான நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாங்கள் நட்பட்டுமுனை வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டினை அழைப்பின் பேரிலே நாங்கள் நட்பட்டுமுனை பிரதேசத்துக்கு செல்ல இருக்கின்றோம். நட்பட்டுமுனை பிரதேசத்திலிருந்து அடுத்த நிகழ்விலே நாங்கள் இணைந்து கொள்வோம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். வாரான சமூக நிகழ்வுகளை தாரசுக மோகன் தொலைக்காட்சி முந்திக் கொண்டு வழங்கிக் கொண்டிருக்கிறது.